ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வெப் டெவலப்மெண்ட் பார்த்துட்ருக்கோம். ஸோ HTML டாப்பிக்கில் இன்றைக்கி வந்து டே 3ல் ஃபார்மேட்டிங் டேக்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம டே 1லேயும் டே 2லேயும் நோட் பேடை வச்சு தான் நம்ம பார்த்துட்ருந்தோம். ஸோ ஏன் நோட் பேடை வச்சு பார்த்தோன்னா, நோட் பேட் வந்து பிளைன் டெக்ஸ்ட் எடிட்டர்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் வந்து எல்லாமே நீங்கள் தான் டைப் பண்ணணும். ஸோ ஒவ்வொன்றும் ஈவன் கேர்ஃபுல்லாக டைப் பண்ணணும். ஒவ்வொரு எலமெண்ட்டோ இல்லை அந்த சின்டெக்ஸ் எல்லாமே நாம் தான் டைப் பண்ணணும். ஸோ இப்படி டைப் பண்ணால் நமக்கு வந்து ஒரு பேசிக்கில் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகிடும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த HTML டேக், ஸ்டார்டிங் டேக், எண்டிங் டேக்கு, என்னென்ன டேக்லாம் பேசிக்காக தேவை அதெல்லாம் வந்து இந்த நோட் பேடில் டைப் பண்ணால் நம்ம கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகிடும்ன்றதால நோட் பேட் யூஸ் பண்ணோம். ஸோ இன்றைக்கி வந்து 3rd டேயில் ஒரு எடிட்டர் யூஸ் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். ஏன் எடிட்டர் யூஸ் பண்ணோன்னா, இப்போ நமக்கு வந்து இந்த ஒரு டேக் ஓப்பன் பண்ணும்போது ஹைலைட் ஆகும். ஸோ எது டேக் எது கண்டென்ட்ன்றது நோட் பேடில் நமக்கு கிளியராக தெரியாது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரே மாதிரி தான் தெரியுது. இப்போது இங்கே வந்து பாடி டேக் ஸ்டார்ட் ஆகுது, இங்கே க்ளோஸ் ஆகுது. பட் இது மாதிரி இன்ஃபர்மேஷன்லாம் அந்த எடிட்டரில் ஹைலைட் பண்ணோம். ஸோ அது இல்லாமல் நம்ம டெவலப்மெண்ட்டுக்கு இன்னும் சில விஷயங்கள்லாம் வந்து சீக்கிரமாக முடிக்கிறதுக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டேக் ஓப்பன் பண்ணிங்கன்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகிடும். அது மாதிரி இந்த பாடி டேக் வந்து கொலாப்ஸ் பண்ணிக்கணும். ஸோ இது எனக்கு வந்து இது ஃபுல்லாக தெரிய தேவையில்லை பேஜில் டெவலப் பண்ணும்போது, இது மாதிரி கொலாப்ஸ் பண்ணிட்டோம். ஸோ இது மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஸோ அதனால் நம்ம ஒரு ஃப்ரீயான எடிட்டர் தான் யூஸ் பண்ண போகிறோம். அது பேர் வந்து VS கோடு. நான் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன். விஷுவல் ஸ்டுடியோ கோடுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதை ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த qt-html இருக்கும். ஸோ அதை எடுத்துகிட்டா நமக்கு அது உள்ளே இருக்க ஃபைலும் நமக்கு கிடைக்கும். ஸோ ஓப்பன் ஃபோல்டரை போயிட்டு அந்த மறுபடியும் அந்த பாத்தில் ஸோ இதை நான் செலக்ட் பண்ணுறேன். இப்போது அதுக்குள்ளே சோர்ஸ் ஃபோல்டரோடு வந்துடும். இங்கே நான் இது கம்ப்ளீட் அந்த GitHub ரெபாசிட்டரின்னு சொல்லுவாங்க. நான் டிஸ்கிரிப்ஷனில் இந்த லிங்க்கை தான் உங்களுக்கு கொடுப்பேன். ஸோ அது ஓப்பன் ஆகிட்டுருக்கு. இப்போது கிளிக் பண்ணி பார்த்தோன்னா ஓப்பன் ஆகிடுச்சு. ஓகே, ஸோ இந்த ஃபோல்டர் இந்த qt-html அதுக்குள்ளார SRC இருக்குது. நம்ம 2 இருக்குது ஆக்சுவலாக. இப்போ நம்ம 3rd பேஜை க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபைலில் போயிட்டு நியூ ஃபைல்னு கொடுத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு ஃபைல் வரும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம சேவ் பண்ணிக்கலாம். இதை சேவ் வந்து இந்த SRC லொக்கேஷனில் டே 3ல் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஃபார்மேட்டிங் டேக்ஸு .html போட்டு சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த ஃபைல் நேம் நமக்கு சேவ் ஆகிடுச்சு இந்த SRCக்குள்ளே. ஓகே, நம்ம டாக் டைப் வழக்கம் போல் நம்ம டைப் பண்ணோன்னே வந்துடுச்சு ஆட்டோமேட்டிக்காக. ஸோ இதெல்லாம் ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால தான் நம்ம இது மாதிரி ஒரு எடிட்டர் போடுது. இப்போ HTML ஓப்பன் பண்ணுறேன். அதை க்ளோஸ் பண்ணோடனே ஆட்டோமேட்டிக்காக இந்த கிரேட்டர் சிம்பிள் கொடுத்தோடனே அது க்ளோஸ் ஆகிடுச்சு. ஒரு என்டர் மட்டும் அடித்து நம்ம வச்சுக்க போகிறோம். இப்போ ஹெட்டிங் டேகு, ஹெட்டிங்குள்ளே நம்ம டைட்டில் யூஸ் பண்ணுறோம். ஸோ இது மாதிரி ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகிறதால நமக்கு அதிகமாக நம்ம டைம் சேவ் ஆகும். டே 3 ஃபார்மேட்டிங் டேக்ஸ் இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போது நம்ம பாடி டேக் ஓப்பன் பண்ணிக்குவோம். ஓகே, ஸோ பாடிக்குள்ளே இதை நான் வந்து சேவ் பண்ணிக்கிறேன். சேவ் பண்ணிவிட்டு பாடிக்குள்ளே ஒரு H1 டேக் வச்சுப்போம். H1 வெப் டெவலப்மெண்ட் சேவ் பண்ணிவிட்டு ஓகே. ஸோ இப்போது பேராகிராஃப் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதெல்லாம் நம்ம வந்து போன வீடியோவில் பார்த்துருக்கோம். ஈஸி வே டு லேர்ன் HTML சும்மா ஒரு டெக்ஸ்ட் டைப் பண்ணிக்கிறேன். நம்ம என்ன பண்ணுவோம், இங்கே ஒரு லைன் வர்றதுக்காக HR யூஸ் பண்ணிக்கிறேன். இது கீழே H3 இல்லை ஏதாவது நமக்கு ஒரு டேகு ஃபார்மேட்டிங் டேக்ஸ். ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்க வர டாப்பிக்கை போடுறேன். இப்போ வந்து நம்ம அந்த K3 ஓப்பன் பண்ணுறோம். இது எட்ஜ் ப்ரௌசரில் ஓப்பன் ஆகுது. ஸோ வெப் டெவலப்மெண்ட் அந்த டைப் H1 வந்துட்டு H3 ஈஸி வே டு லேர்ன் HTML. ஓகே, ஸோ இப்போது இந்த ஃபார்மேட்டில் நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம்னா, ஃபார்மேட்டிங் டேக் என்னென்னா
இப்போது இந்த பேராகிராஃப் வந்து நார்மலாக இருக்குது. இப்போ நம்ம இதை ஹைலைட் பண்ணோம் ஏதாவது ஒன்று. அப்போது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்னு அதை சஜஸ்ட் பண்ணது பாருங்கள். ஸோ இதை டைப் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக போயிடும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகிறதால அங்கே இருக்க டெக்ஸ்ட்டு போயிடும். ஸோ அதனால் நம்ம எலமெண்ட் போட்டு அப்புறம் டைப் பண்ணுறது பெட்ரு. ஸோ இங்கே கொடுத்தாச்சு. இதை சேவ் பண்ணிவிட்டு பார்ப்போம். இந்த பேராகிராஃபில் பார்த்தீங்கன்னா இது மட்டும் ஹைலைட் ஆகுது. ஸோ அதுதான் இந்த ஃபார்மேட்டிங் டேக்கில் இந்த ஸ்ட்ராங்குன்றது ஒன்று. ஸோ போல்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ இது நீங்கள் போல்டுன்னு ஒரு எலமெண்ட் இருக்குது, பட் அதை யூஸ் பண்ணுறதை விட ஸ்ட்ராங் எலமெண்ட் யூஸ் பண்ணுறது தான் பெட்டர். ஏன்னா இது வந்து இது மாதிரியான எலமெண்ட்டில் வந்து சிமெண்டெக் டேக்னு சொல்லுவாங்க. ஸோ மீனிங்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஆக்சுவலாக பீன் கொடுத்தீங்கன்னா ஒரு ஜஸ்ட் ஒரு ஷார்ட்கட் மாதிரி அது. ஸோ அதனால் இதுதான் ஒரு பெட்டர் வே நீங்கள் இந்த எலமெண்ட் ஃபார்மேட்டிங் டேக் யூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ அப்புறம் வேறு ஏதாவது ஒரு இதை ஹைலைட் பண்ணோன்னா இஎம்னு ஒன்று இருக்குது. இந்த வே கட் பண்ணி நான் இதுக்குள்ளே போடுறேன். இது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இட்டாலிக்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு அந்த ஸ்டைல் ஆட் பண்ணும் இந்த ஒரு வேர்டுக்கு மட்டும். ஸோ அது வந்து சேம் வந்து ஐ டேக் யூஸ் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணலாம். இதுவும் சேம் தான், பட் இது எம்ஃபசைஸ்டு டெக்ஸ்ட்னு சொல்லுவாங்க. இதுவும் சிமாண்டிக் டேக்ன்றதால ஸோ இதை யூஸ் பண்ணால் பெட்டராக இருக்கும். இது மாதிரி இதுக்கப்புறம் சில ஃபார்முலாஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஃபார்முலாஸ் அப்புறம் சயின்டிஃபிக் ஈக்குவேஷன்லாம் அதெல்லாம் எப்படி இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் மேத்தமெட்டிக் பாருங்களேன் 10 ஸ்கொயர்னு போடுறோன்னா இது 102 ஆகிடுது. இப்போ உங்கள் நார்மல் பேராகிராஃப் போடணும் 102. இதை எப்படி ஸ்கொயர் ஆக்குறதுனா அதுக்கு ஒரு டேக் இருக்குது. சூப்பர்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த நான் எடுத்துடுறேன். இது பார்த்தீங்கன்னா 10 ஸ்கொயரு இங்கே பிரிண்ட் ஆகும். 10 ஸ்கொயர் பார்க்கறதுக்கு அது மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து H2O போடுறோன்னு வைங்களேன். H2O சாரி H2O. ஓ இதுக்கு ஒரு டேக் பார்த்தீங்கன்னா SUB SUB2 H2O. ஸோ இது மாதிரி இந்த ஃபார்மேட்டிங்க்கு இந்த டேக் யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போது இந்த பேராகிராஃப்குள்ளே ஹார்ட் பிரிண்ட் போட்டு இப்போது இல்லை அது இல்லை இப்போ ஆஃபர்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த மாதிரி ஒரு டெக்ஸ்ட்டை போட்டு ஸ்ட்ரைக் பண்ணுவாங்க. நான் உங்களுக்கு போடுறேன் புரியும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஈஸி வே டூலன்னு HTML தான் சொல்கிறோம், பட் ஹார்ட் இல்லை அப்படின்றதால ஹார்ட்வே இல்லை, நாட் ஹார்ட்வே, இட் இஸ் ஈஸி வே டூலன் HTML. ஸோ அந்த ஒரு டெக்ஸ்ட்டை போட்டுட்டு அதை ஒரு ஸ்ட்ரைக் பண்ணுறது. ஸோ அதுதான் அந்த எலமெண்ட்டு. அதுக்கப்புறம் இன்னும் ஒரு ஃபார்மேட்டிங் டேக் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹைலைட்டு. ஸோ அதுக்கு வந்து மார்க்குன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதை யூஸ் பண்ணலாம். மார்க்குன்னு ஒரு எலமெண்ட்டு. மேபி இதை மார்க் பண்ணுறேன். மார்க் போட்டிங்கன்னா நீங்கள் இதை கட் பண்ணி இதுக்குள்ளே போடலாம். இப்போ சேவ் பண்ணிங்கன்னா ஸோ இதுதான். ஸோ இது மாதிரி உங்களுக்கு தேவையான அந்த வேர்டை மட்டும் ஹைலைட் பண்ணுறதோ இல்லை ஏதாவது ஒரு ஃபார்மேட் பண்ணிக்கலாம் நீங்கள் இந்த ஃபார்மேட்டிங் டேக்ஸ் வச்சு. ஸோ இதுதான் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு எலமெண்ட்டுக்குள்ளே இன்னொரு எலமெண்ட்னு போயிட்டே இருக்குது. ஸோ அது மாதிரி இந்த HTMLே வந்து ஒரு ட்ரீ ஸ்ட்ரக்சர் தான். ஸோ இங்கே ஆரம்பிக்குது, இங்கே ஆரம்பித்து அதுக்குள்ளே ட்ரீ மாதிரி ஒரு ஃபார்ம் ஆகிட்டே வருது. ஸோ பாடிக்குள்ளே இருக்கிறது பார்த்திங்கன்னா நம்ம விசிபிள் அந்த டேக் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ பேராகிராஃப்குள்ளே மல்டிபிள் இந்த ஃபார்மேட்டிங் எலமெண்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த ஸ்பேஸ் எடுத்துக்கும். இது நம்ம டைப் பண்ண இன்னும் வந்து ஒரு ஃபார்மேட் ஆகணும்னா Alt Shift F கொடுத்தீங்கன்னா அந்த ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபார்மேட்டிங் ஸ்பேஸிங்கெல்லாம் அப்ளை ஆகிக்கும். அதுவே நீங்கள் ஒவ்வொரு தடவை நீங்கள் கொடுக்கணுன்ற அவசியம் இல்லை. ஸோ ஒன்ஸ் நீங்கள் எல்லாம் டெவலப் பண்ணி முடிச்சுட்டு அந்த ப்ரெஸ் பண்ணிவிட்டு அது சேவ் ஆகிடும். ஸோ இது மாதிரி கரெக்டாக அது ஃபார்மேட் ஆகிடும். ஸ்பேஸிங்கு அதெல்லாம் எடுத்துக்கும். ஸோ இதுதான் வந்து ஃபார்மேட்டிங் டேக்ஸு. இந்த சோர்ஸ் கோடு உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு தேவையான மாதிரி மாடிஃபை பண்ணி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்ஸ்.